இன்னைக்கு நம்ம இருக்கிறது சென்னை எக்மோர் மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கத்துல நான் இருக்கேன். ஏன் இங்க வந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு 14வது தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்தை சூஸ் பண்ணோம். உங்களுக்கு தெரியுமா, சுதந்திர இந்தியாவினுடைய முதல் ஹாக்கி மேட்ச் 1951ஆம் ஆண்டு, அதுவும் தமிழ்நாட்டுல இந்த ஸ்டேடியத்துல தான் நடந்தது அப்படின்றது இந்த மைதானம் எவ்வளவு ஒரு லெஜெண்டரியான பிளேஸ் அப்படின்றத நமக்கு உணர்த்தும். சரி, இன்னைக்கு என்னென்ன மேட்சஸ் நடக்க போகுது, இந்த 14வது தேசிய அளவிலான ஹாக்கி டோர்னமெண்ட்ல என்னென்னலாம் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி இன்னும் டீடைல்ஸ் எல்லாம் சொல்றதுக்காக நம்மளுடைய செய்தியாளர் சந்தானத்தை கிளம்ப இருக்கோம். சந்தானம், நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றோம். அது செஸ் ஒலிம்பியாடா இருக்கட்டும், ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஆகட்டும், இப்போ இன்னைக்கு ஒரு நேஷனல் லெவல் ஹாக்கி டோர்னமெண்ட் இங்க நடந்துகிட்டு இருக்கு. எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து எந்தெந்த அணிகள் எவ்வளவு பேர் பங்கெடுக்கிறாங்க, இந்த போட்டியினுடைய முக்கியத்துவம் என்ன? நிச்சயமா தமிழ்நாடு இந்தியாவுடைய விளையாட்டு தலைநகரமா மாறணும் அப்படின்ற நோக்கோடு பல்வேறு போட்டிகள் நடக்குது. குறிப்பா ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் 2010ஆம் ஆண்டுக்கு அப்புறம் ஒடிசா கவர்மெண்ட் தான் ஸ்பான்சர் பண்றாங்க. அதனால நேஷனல்ஸ் இன்டர்நேஷனல் மேட்சஸ் தான் ஹாக்கி தான் ஒடிசால மட்டும் தான் இருந்தது. 2022ல ஒடிசா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இங்கேயும் ஒரு நேஷனல் லெவல் மேட்சஸ் இங்க நடத்தணும். குறிப்பா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1948ல இருந்து இந்தியா எப்பெல்லாம் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கோ அந்த எல்லா டீம்லயும் தமிழ்நாட்டுடைய வீரர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேர் இருக்காங்க. குறிப்பா இந்தியாவுக்காக ஹாக்கியில 3 முறை தங்கம் வென்றிருக்கக்கூடிய ரங்கநாதன் பிரான்சிஸ் தொடங்கி கடைசியா இந்தியா ஹாக்கி தங்கம் வென்ற போது அந்த இந்திய அணியை வழிநடத்த 1980ல பாஸ்கர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய ஹாக்கி பாரம்பரியம் என்பது ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா கடந்த 2 ஒலிம்பிக்ஸ்ல தமிழ்நாட்டுடைய வீரர்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் எந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டதோ அதே தரத்துல இங்க மைதானம் அமைக்கப்பட்டது. அதன் பின்பு இப்போ ஒடிசா கவர்மெண்ட் கூட ஒப்பந்தம் போட்டு இங்கேயும் மேட்சஸ் நடத்துறதுக்கான ஒப்பந்தம் போட்டு அந்த வகையில் தான் இப்போ இந்த மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2024 இந்த ஆண்டு இறுதியில பார்த்தோன்னா ஜூனியர் வேர்ல்ட் கப், ஒரு வேர்ல்ட் கப்பே இங்க நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. ஒரு வேர்ல்ட் கப் நடத்துறதுக்குன்னா முக்கியமா இந்தியாவுடைய கிரவுண்ட் லெவல் பிளேயர்ஸ் உருவாறது முக்கியம். அப்படி இந்தியாவுடைய அடுத்த கட்ட வீரர்களை கண்டறியறது தான் நேஷனல்ஸ் முக்கியம். அந்த வகையில இந்த டோர்னமெண்ட்ல ஒரு 620 வீரர்கள் பங்கேற்கிறாங்க. 31 அணிகள் பங்கேற்கிருக்கு. 45 லீக் போட்டிகள் ஏற்கனவே 4 நாட்கள் நடந்திருக்கு. 14ஆம் காலிறுதி, அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகளில் வீரர்களை தேர்வு செய்யறதுக்கு இந்திய அணிக்கான வீரர்களை தேர்வு செய்ய இந்திய அணியுடைய பயிற்சியாளர் கிரேக் ஃபுல்டன் இங்க நேரடியாக சென்னைக்கு வரப்போறாரு. எனவே ஒரு மிக முக்கியம் வாய்ந்த டோர்னமெண்ட். ஒரு இந்தியாவும் இருக்கட்டும், பாகிஸ்தான் இருக்கட்டும், ஹாக்கியோடைய பாரம்பரியமா விளையாடுற எல்லா லெஜெண்ட்ஸும் விளையாட ஆசைப்பட்ட மைதானம். இன்னைக்கு பெரிய அளவில் ரசிகர் கூட்டம் இல்லாட்டி கூட சேப்பாக்க மைதானத்தை விட அதிக ரசிகர்களை பார்த்த ஒரு மைதானமா இந்த மைதானம் இருக்கு. அந்த மைதானத்துல இந்த நேஷனல்ஸ் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குது. விரைவில் ஒரு வேர்ல்ட் கப்பையும் இந்த மைதானம் பாக்குது. நிச்சயமா நம்ம இங்க வரும்போது கூட ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருந்தது. மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்டினுடைய ஹாக்கி மேட்ச் போயிட்டு இருந்தது. எல்லாரும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். நடுவில் மழை பெஞ்சது. ஆனாலும் மழை நின்ன உடனே இமீடியட்டா ரெஸ்யூம் பண்ணிட்டு அதே மைதானத்துல அப்ப அடுத்த டீம் 2 பேர் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. பெங்கால் அண்ட் ஹரியானா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேடியத்தினுடைய ஒரு தன்மை இருக்கும்ல, எனக்கு அதை பத்தி நீங்க சொல்லணும். அது போக இந்த ஹாக்கி சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அணிக்கான ஸ்கோப் என்ன? நிச்சயமா இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு இருந்த டர்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டர்ஃப் இருந்தது. இது ஒரு முழுக்க பாலிஸ்டர் டர்ஃப். ஒரு 17 கோடியில பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல என்ன டர்ஃப் யூஸ் பண்ணாங்களோ அதே டர்ஃப் நம்மளும் லே பண்ணிருக்கோம். மழை பெஞ்சாலும் தண்ணி எவ்வளவு விட்டாலும் அது அண்டர் லைன்ல ட்ரை பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் இருக்கு. ஸோ மழை பெஞ்சாலும் மேட்சஸ் நடந்திருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்திய ஹாக்கி சாம்பியன்ஷிப்ல ஒரு கடந்த 10 ஆண்டுகள்ல நேஷனல் லெவல்ல பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணாட்டி கூட கடந்த 3 ஆண்டுகள்ல அது பெரிய அளவுல மாறி இருக்கு. ஒரு தேசிய விளையாட்டு போட்டிகள்ல தமிழ்நாடு வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. 2022ல வெள்ளி, கடந்த ஆண்டு வெண்கலம்னு கண்டினியூஸா டாப் 4 இருக்காங்க. இந்த வருஷம் கப்பு வின் பண்ணணும், அது மூலமா இந்தியன் டீமுக்குள்ள பிளேயர்ஸ் போகணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா அதுக்கு வலு சேர்க்கிற விதமா தான் நேற்று 43-0 அந்தமான் நிக்கோபார் அந்தமான் அணி தமிழ்நாடு அணி வீழ்த்தி மீண்டும் காலிறுதிக்கு முன்னேறுகிறாங்க. ஒரு தங்கம் வெல்ற நோக்கில மீண்டும் இந்திய அணிக்குள்ள தமிழ் வீரர்கள் போவாங்க. இப்போதைக்கு கார்த்திக் செல்வம் மட்டும் ஒரு டீம்ல இல்லாட்டியும் அந்த ட்ரைனிங் கேம்ப்ல தொடர்ந்து இடம்பெறாரு. அதை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த போட்டி தமிழ்நாடு வெற்றி பெற்றா இருக்கும்னு பார்க்கப்படுது. நன்றி சந்தானம். பல தகவல்கள் இந்த டோர்னமெண்ட் பத்தி மட்டும் இல்லாம இந்த மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கம் குறித்தான பல்வேறு தகவல்களையும் சொன்னீங்க. நன்றி சந்தானம்.